ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மாறும் போதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் வந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமா இருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமா இருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைறாரு. அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ஒரு ராசிக்கும் பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் தமிழ் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கலாம்ன்றது ஒண்ணா பார்ப்போம். முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் வேலை எப்படி இருக்க போகுது, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்க போகுது, குழந்தைகளின் படிப்பு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் எதிர்கால சிந்தனை, எதிர்கால திட்டங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் இந்த ஒண்ணா பார்ப்போம். ஆல்ரெடி விரய சனியாக உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்து 7.5 சனி ஆரம்பித்தாலும் இது உங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் சுற்று சனியா தான் வராரு, 7.5 சனி. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களும், தொழில ஒரு முன்னேற்றம், தொழில ஒரு வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கடமைப்பட்டவர் சனி பகவான். ஏன்னா அவர் தான் உங்க ராசிக்கு 10க்கு அதிபதி, லாபாதிபதி. அதாவது தொழில்காரகரும் அவர் தான், லாபாதிபதி அவர் தான். சோ அவரு 12ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு விரயங்களை கொடுத்தாலும் அது சுப விரயங்களாக இருக்கும். ஏன்னா குருவோட வீட்டுல இருக்காருங்க. இதன் அடிப்படையில் இந்த வைகாசி மாசத்துல நீங்க எந்தெந்த முடிவுகள்லாம் நீங்க எடுக்கலாம், இதன் மூலமா உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்றது ஒண்ணா பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் அவரு பலம் பொருந்தி ஆட்சி பெற்று உங்க ராசியிலே தான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன கவலை, மேஷ ராசிக்கு தன்னம்பிக்கைக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. எடுத்த காரியம் வெற்றி பெறும். இவ்வளவு நாளா ஒரு குழப்பத்துல இருந்த, ஒரு டென்ஷன்ல இருந்த, ஏன்னா சனியோட செவ்வாய் இருக்கும் போது அதிரடியா ஒரு முடிவெடுத்து மனச்சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது, ஒரு முடிவால ரொம்ப ஒரு சட்டச்சிக்கல் எல்லாம் ஏற்பட்டு ஒரு மன குழப்பத்துல போய், அதாவது முக்கியமா அந்த அரசு சார்ந்த விஷயம்ல போய் சட்டச்சிக்கல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன் லெவலுக்கு எல்லாம் பிரச்சனை ஆனதுக்கு காரணம் இந்த சனி செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது மேஷராசிக்கு கோபம், வேகம், அதன் மூலயமான தவறான முடிவுகள், அதன் மூலயமா இழப்புகள், அசிங்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம தொழில்ல தடை, ஒரு முன்னேற்றம் கிடைத்த ஒரு முயற்சி, நீங்க ஒரு பிடிச்ச வேலைக்கு ட்ரை பண்ணிருப்பீங்க, அதுல ஒரு தடங்கள் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே இந்த வைகாசி மாதம் மாற்றத்தை கொடுத்துருங்க. ஏன்னா சூரியனும் உங்க இடத்துல உச்சம் பெற்று பலம் புரிந்து இருந்து இப்போ அவரு 2ஆம் இடமான உங்களுக்கு தனஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு 5க்கு அதிபதி,
தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும், உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்காரு. ஸோ அவர் 2ஆம் இடம். ஸோ உங்களோட முயற்சியால் தனவரவு மேம்படும், தொழில் வளம் மேம்படும், சிறிய முதலீடுகள் எல்லாம் பெரிய லாபத்தை கொடுக்கும், சிறிய தூர பிரயாணங்கள் மூலயமா லாபங்கள் ஏற்படும். சும்மா நீங்க சரி ஒரு வாரம் உங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காருன்ட்டு வாங்கப்பா நான் ஒரு பிசினஸ் பண்றேன், சும்மா நீ வந்துட்டு பாப்பா என் வீட்டுக்கு உனக்கு ஒரு தொழில் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கலான்ட்டு நீங்க போயிருப்பீங்க ஒரு டிராவல். அவர் ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், அவர் ஒரு தொழில் ஐடியா கொடுப்பார், அவர் ஒரு வேலை விஷயமா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். அதன் மூலயமா உங்களுக்கு சிறு சிறு முதலீடுகள் எல்லாம் பண்ணி லாபத்தை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். முக்கியமா மேஷ ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தில் நிறைய தன்னம்பிக்கை வருங்க. உங்க முயற்சி எல்லாம் வெற்றி அடைங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்க கூடயே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடமான முயற்சி சாரத்துல பலம் பொருந்து இருக்கும் சுக்கிரன் குருவோடு இருக்கும்போது உங்களோட அனைத்து முயற்சிகளும் வெற்றியடும். புதிய தொழில், வேலை, முக்கியமா நிறைய பேருக்கு வந்து அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு, பொருளாதார வசதி, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு சம்பளத்தோட உங்களுக்கு நீங்க நினைத்த ஒரு பதவி உயர்வோட உங்களுக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை, சுப செலவுகள், வீட்டுல வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றது, எந்த எல்லா அமைப்புகளும் பண்ணும். வீட்டுல வந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படும். குடும்பத்தோட சுற்றுலா போறது, இல்லைன்னா கோவிலுக்கு போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கும்போது உனக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் தெளிவுபடும், உங்கள் வாக்குக்கு மரியாதை ஏற்படும், உங்கள் அறிவு சார்ந்த விஷயத்தினால் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும், பதவி கிடைக்கும். முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வியில வந்து போட்டித் தேர்வுகள் வந்து அதிக மதிப்பெண் பெறுறது, விளையாட்டுத் துறையில தேர்ச்சி அடைகிறது என அவங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் வெற்றியாக ஆகக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்க போதுங்க. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெறும் இந்த காலகட்டம் முருகரே வந்து உங்க கூட துணை நிறந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய மாதமாக வைகாசி இருக்க போகுது. சனி பகவான் என்னதான் 12ஆம் இடத்துல இருந்து செலவுகளை கொடுத்திருந்தாலும் அனைத்தும் சுப விரயங்கள், சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி வேலை, கடன், நோயின்று கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவர் புதன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் பலம் பொருந்தி சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை இருக்கும்போது கடன் பிரச்சனை தீரும், புதிய கடன் வாங்குவீங்க. புதிய கடன் எதுக்கு வாங்குவீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்குவீங்க. மறைமுக எதிரிகள் விலகுவார்கள், ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனை தீரும், உடல் நலம் மேம்படும், புத்துணர்ச்சி மேம்படுவீர்கள். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் இருக்கும். ஏன்னா புதன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த எதிரிகள் மறைமுகமா விலகுவார்கள். தொழில் சார்ந்த வெற்றி, பொருளாதார வளர்ச்சி, தனவரவு என அனைத்து சகல வசதிகளுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் கடைசியிலேயே உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் உச்ச வீடான கடக வீட்டிற்கு வந்து அவர் 4ஆம் வீட்டுக்கு 12 வருடங்களுக்கு 26ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறாரு. சோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு 4ஆம் இடம் பலம் பொருந்தி குருவின் பார்வையில் சனி வேற வந்துருவாரு. சோ இதன் அடிப்படையில் புதிய வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் என்ற அமைப்பெல்லாம் இப்ப வந்து இதுக்கு நீ சைன் பண்ணுவீங்க, முயற்சிகள் பண்ணுவீங்க, அதெல்லாம் நடைமுறைப்படுத்துவீங்க. ஒண்ணா உங்களுக்கு குடும்பத்தில் சகலமான வசதிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். முக்கியமா திருமண முயற்சிகள், திருமண தடைகள், காதல், கல்யாணம் மாதிரி மேஷராசியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து கல்யாண வாய்ப்புகள் ஏற்படும், திருமண தடைகள் நீங்கும், குடும்ப வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குழந்தையின் எதிர்காலத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவானும் உச்சம் பெறுகிறார் 12 வருடங்களுக்கு பிறகு. ஸோ இதன் அடிப்படையில் வைகாசி மாதம் மேஷராசிக்கு ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருப்போது முருகன் அருளால் உங்களுக்கு தொழில், வேலை மாற்றம், முக்கியமா எதிரிகள் விலகி உங்களுக்கு வேலையில இருந்து வந்த தடை, பிரச்சனை, அதிக சம்பளத்தோடு, அதிக ஊதியத்தோடு நீங்க வந்து பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த மாதத்தில் நீங்க பாருங்கன்னா 9ஆம் நம்பர், 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட நாள் செவ்வாய். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு முருகன் அருளால் அனைத்து வெற்றிகளும் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன்.